சீகா என்ற கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் டிசம்பர் 21, 1959 அன்று சென்னையில் பிறந்தவர். கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த் என்ற பெயரை மக்கள் சுருக்கி செல்லமாக சீகா என்று அழைத்தார்கள். இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் கிரிக்கெட் மீது கொண்ட ஆர்வத்தால் கிரிக்கெட்டை மையப்படுத்தி தனது வாழ்க்கை பாதையை அதன் மீது கொண்டு சென்றார். 1981ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் அறிமுகமானதோடு அதே ஆண்டு இங்கிலாந்து அணியோடு டெஸ்ட் போட்டியிலும் கலந்து கொண்டார். ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கவாஸ்கரோடு தான் களமிறங்குவார். இதில் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளேயர் அவர். ஆனால் இவர் அப்படி இல்லை, முதல் பந்தவே இறங்கி தூக்கி அடித்து விளையாடுன்னு நினைக்கிறவர். இவர் விளையாடுறத பார்த்தோம்னா டெஸ்ட் போட்டியில் விளாட்றாரா இல்லை ஒன் டே மேட்ச்சில் விளாட்றாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அந்த யூனிஃபார்ம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் டெஸ்ட் மேட்ச், கலர் யூனிஃபார்ம் போட்டால் ஒன் டே மேட்ச், அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்ச் அதன் போக்கை மாற்றி அமைச்சவர் இவர் தாங்க. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் இம்ரான்கான் அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஸ்ரீகாந்துக்கு பவுலிங் போகிறதுக்கு எனக்கே அச்சமாக தான் இருக்கும். அவர் என்ன ஸ்டைல் அடிப்பார், எப்படி அடிப்பார்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அவரது பேட்டிங் பவுலர்களுக்கு தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருங்க. 1983 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இவர் அடித்த ஸ்கோர் தாங்க அதாவது 38 ரன் அடிச்சிருக்காருங்க. அதுதாங்க அதிகம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அணிக்கு எதிராக நம்ம பேட்டிங் செய்கிறது பெரிய விஷயங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க பவுலர்ஸ் அபாரமாக பந்து வீசுவாங்க. எல்லாமே பவுன்ஸ் தாங்க. தலையை உரசிக்கிட்டாக போகும், இல்லைன்னா காலுக்குள்ளே போட்டு அவுட் ஆக்கி விட்ருவாங்க. அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா பூராமே ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் மேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரவி சாஸ்திரி, அப்புறம் கபில் தேவ், வெங்சர்கார், இவங்கள தவிர மற்ற எல்லாமே ஓரளவுக்கு உயரம் கம்மியாக தாங்க இருப்பாங்க. நம்ம இந்தியன் டீம் மட்டும் இல்லைங்க, மற்ற அணிகள் கூட திணறி தான் ரன் எடுப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா திணறி தான் ரன் எடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி 2 times கப்பு வாங்கிட்டாங்க, வேர்ல்டு கப் எடுத்துட்டாங்க. இது ஹேட்ரிக்குங்க. 3வது உலகக்கப்பை வாங்குறதுக்காக தான் இந்தியாவோட ஃபைட் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ வெறித்தனமாக பவுலிங் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த டைமுக்கு 32-8 ரன் உண்மையிலே அதிகபட்ச ஸ்கோருங்க. அன்னைக்கு அது சாதனையாக இருந்துச்சு. 1989ஆம் ஆண்டு கேப்டனாக நியமிக்கப்பட்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டெஸ்ட்டை சமன் செய்தாருங்க. 1993ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு 2008 முதல் 2012 வரை இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவராக இருந்தார். தற்போது தொலைக்காட்சிகள் மற்றும் வலைத்தளங்களில் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் விமர்சகராகவும் செயல்பட்டு வருகிறார். நன்றி.